அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி கோயம்புத்தூரில் கொடிசாலேருந்து பேசுகிறோம். இதில் முழுக்க விவசாயிகளுக்கான அடுத்த லெவல் போகிறதுக்கான ஒரு எக்ஸிபிஷன் தான் இது. இன்றைக்கி சண்டேங்கிறதுனால க்யூவை பாருங்கள், எவ்வளோ கூட்டம் அலை மோதிக்கிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு இங்கே உள்ளே போகும்போது ஃபஸ்ட்டு 50 ரூபா கொடுத்து என்ட்ரி ஃபீஸ் கட்ட சொல்கிறாங்க. குழந்தைங்களுக்கு கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு போர்டு போட்டிருந்தாங்க, சில்ட்ரன்ஸ் ஆர் நாட் அலவுடுன்னுட்டு. அதுக்கப்புறம் கேட்டோம், நீங்கள் தான் கேர் பண்ணிக்கணும், அழைச்சிட்டு போகிறதா இருந்தால் நீங்கள் தான் கேர் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சில்ட்ரன்ஸ்க்கெலாம் ஃப்ரீ தான். உள்ள கண்டிப்பாக சொல்கிறேன், சில்ட்ரன்ஸ் அழைச்சிட்டு வாங்க. அடுத்த தலைமுறைக்கு இங்கே என்ன நடக்குது, விவசாயத்தில் என்னென்னலாம் நடக்குது, அடுத்த லெவலுக்கு எப்படி போகலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல எக்ஸிபிஷனாக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் குழந்தையோட உங்கள் குடும்பத்தோடு வாங்க. அடுத்த தலைமுறையை நம்ம விவசாயத்தை நிலைநாட்டுவோம். வாங்க, இந்த எக்ஸிபிஷனில் உள்ளே என்னென்னலாம் நடக்குது, என்னென்னலாம் ஸ்டால் இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். உள்ளே போனவுடனே நிறைய ஸ்டால்ஸ் இருக்குது. அதை நிறைய பார்ட்டிஷனாக பிரிச்சுருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு வரைக்கும் அவங்க ஸ்டால்ஸை பிரிச்சுருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு எதுக்கு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்டாலுக்கு தான். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற கூட்டம் ஃபுல்லாக எதில் கான்சென்ட்ரேட் பண்ணணுன்னா ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட்டுக்கு வரணுன்னு தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அதனால் நம்ம லாஸ்ட்டு ஸ்டாலுக்கு போனோன்னா ஓரளவுக்கு என்னென்னலாம் பண்ணுறாங்கங்கிறத நம்ம ஃபஸ்ட்டே ஓரளவுக்கு எந்த இடத்துல ஃப்ரீயாக இருக்கோ அங்கே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் நம்ம லாஸ்ட்டு ஸ்டால்லேருந்து ரிவர்ஸில் போவோம். இங்கே ஃப்ரீயாக இருக்கும்னு நினச்சோம், ஆனால் மற்ற கேபினை கம்பேர் பண்ணும்போது இந்த கேபினில் ரொம்ப கொஞ்சம் பரவாயில்ல. நம்ம இன்டர்வியூவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓரளவுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன தேவையோ அந்த ஸ்டால்ஸில் மட்டும்தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி சில வகையான பைட்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். வாங்க, அவங்கள்ட்டலாம் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். டிமாக் அக்ரோலேருந்து கிருஷ்ணா செல்வராஜ், ப்ராடக்ட் மேனேஜர் ஃபார் தமிழ்நாடு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ டிமாக் அக்ரோ இந்தியா ஒரு ஃப்ரெஞ்சு மல்டிநேஷ்னல் கம்பெனி. கிட்டத்தட்ட 60+ இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணி வாட்டர் சாலிபிள் அண்ட் லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ் ஆல் ஜென்ரிக் கிரேட்ஸாக நம்ம பேட்டன்டட் ப்ராடக்ட்ஸாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஒவ்வொரு கிராப்புக்கும் நம்ம நைட்ரஜன், யூரியா, ஸோ பொட்டாஸ் சப்ளை தனித்தனியாக இல்லாமல் எல்லாமே ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபுட்டாக கொடுக்கும்போது கிராப்புக்கு தேவையான எல்லாமே ஒரே டைமில் நம்ம சப்ளை பண்ணுறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம பிளான்ட் பயோஸ்டிமுலன்ஸாகவும் ஏபயோட்டிக் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், பயிருக்கு என்னென்ன அழுத்தம் வருதோ அந்த அழுத்தங்கள் இல்லாமல் நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பயிரை சேஃப் அண்ட் செக்யூராக நமக்கு ஈல்ட் அண்ட் எக்கனாமிக் பார்ட்டில் கொண்டு கொடுக்கும். ஸோ அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா டிமாக் அக்ரோ ப்ராடக்ட்ஸ் எக்ஸலண்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்கு. ஸோ விவசாயிகள் அனைவரும் வாங்கி பயன்பெறுமாறு தாழ்ந்து பண்ணிவிடுன்னு கேட்டுக்கிறேன். நன்றி. ஸோ ஒரு மெஷ்ஷை யூஸ் பண்ணி நம்ம எந்த ப்ராடக்ட்லேருந்து இந்த ப்ராடக்ட் செப்பரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற மெஷின் தான். ஸோ இது பார்த்திங்கன்னா மேஜராக லிக்விடுக்கு, பவுடருக்கு, இதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது ஸ்பெஷலி ஃபார் ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம லிக்விட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது. லிக்விட் பர்பஸ்ன்றப்போ சாக்லேட் இண்டஸ்ட்ரீஸ், ஆயில் இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் இதை. ஸோ நம்மளோட கம்பெனி பார்த்திங்கன்னா கேலக்ஸி சிவ்டெக் வடோதராவில் இருக்குது. டெக்னிக்கல் சென்டர் இங்கே கோயம்புத்தூரில் இருக்குது. சார் வணக்கம் சார், என் பேர் சண்முகப்பிரியா. நான் வீக்ரோ கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், ஃபார்மா இந்தியா பிரைவேட் லிமிடெட். நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நெல் நாற்று வளர்த்து மிஷின் மூலயமா நடவு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எல்லோரும் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப பழமையான முறையில் பண்ணாங்க அப்படின்னா நாற்றங்கள் ஓட்டி நாற்று விடுவாங்க, பாய் ஷீட் போட்டு நாற்று விடுவாங்க, இன்னமும் ட்ரேயில் மண் போட்டு விடுவாங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வீக்ரோன்ற மீடியாவில், இதுதான் வீக்ரோன்ற மீடியாவில் நாற்று விட்டு நாங்கள் நடவு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதனால என்ன பெனிஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா 4 மடங்கு வேர் வளர்ச்சி. நாற்று பார்த்தீங்கன்னா கம்பி மாதிரி இருக்கும். இது மண்ணை பார்க்காமே வளருது அப்படின்றனால நட்டை 7 மணி நேரத்துலேயே வேர் உண்டும். தூர் நல்லா வெடிக்கும். உங்களுக்கு மகசூல் அதிகமாக வரும். 3லேருந்து 4 மூட்டை அதிகமாக வரும் நீங்கள் எப்போதும் பண்ணுறதை விட. அதே மாதிரி இது இப்போ மண்ணில் போகிற நாற்று பார்த்தீங்க அப்படின்னா 5 கிலோ இருக்கும் மேக்ஸிமம். இது பார்த்தீங்க அப்படின்னா 1.25 கிலோ தான் இருக்கும். இது அழகாக சுருட்டி எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ அதை பார்த்தீங்கன்னா ட்ரேவோட தான் ஃபீல்டில் எடுத்துகிட்டு போய் நடணும்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா அழகாக சுருட்டியே எடுத்துகிட்டு போயிடலாம். மேனுவலாக ஒரு கேர்ளே பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக சுருட்டி ஒரு 5 கேக் 10 கேக் ஒரு அன்ன பேசன்லேயே எடுத்துகிட்டு போயிடலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் 2 முறையாக பண்ணுறோம்.
ஒன்று ஃபார்மர் என்ன ரகம் கேட்குறாங்களோ அந்த ரகத்தை எங்களோட இடத்துல நாற்று விட்டு நாங்கள் நடவு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இன்னொன்று என்ன பண்ணோம், எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ப்ராடக்ட்டில் கொடுத்துட்ருக்கோம். இதை அவங்களே எடுத்து டூ இட் யுவர் செல்ஃபாகவும் பண்ணிக்கலாம், அதே மாதிரி பண்ணலாங்க சார். இந்த ட்ரே பார்த்தீங்க அப்படின்னா 18 ரூபாய்ங்க சார். ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கும். மீடியா யூஸ் பண்ணிங்கன்னா 3 டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். மண் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு டைம் 2 டைம் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ட்ரே பார்த்தீங்க அப்படின்னா 45 ரூபா. இது 5 to 6 இயர்ஸ் வரும். இந்த ட்ரே பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ ட்ரே, இது வந்து 60 ரூபாய்ங்க சார். இந்த ட்ரே வந்து நீங்கள் 10 to 15 இயர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல லைஃப் லாங் ட்ரேன்னு சொல்லுவோம். இது விதை விடுற மிஷின். இப்போ எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா விதை கையில் விடுவாங்க. கையில் விட்டாங்க அப்படின்னா நிறைய போட்டுருவாங்க. நிறைய போட்டாங்கன்னா அவங்களுக்கு தான் லாஸு. கம்மியாக போட்டாங்கன்னா கேப் விழுந்துடும். ஒரே சீராக ஈவனாக விழணும் அப்படின்னா இந்த சீடாக இருக்கணும். இந்த சீடோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4900 ரூபாய்ங்க சார். அவ்வளோதான். ஒரே ஒரு டைம் ஒரு ட்ரே கிழித்தா போதுங்க சார். சார், நாங்கள் திருச்சி பசுமை பாரதம் மார்க்கெட்லேருந்து பேசுகிறோங்க சார். கொடிசியாவில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி 3ஆவது நாள் நல்லா போய்கிட்டு இருக்குங்க சார். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பசுமை பாரதம் அக்ரிகல்ச்சர் சொல்யூஷன் செம்மரம், பருமாத்தைக்கு இந்த மாதிரி மரக்கன்றுகள் பழக்கன்றுகள் கொடுத்து டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ உள்ள காலகட்ட சூழ்நிலையில் வந்து தண்ணி பிரச்சனை, வேலையாட்கள் பிரச்சனை, போதிய வருமானம் இல்லாதனால நம்ம வந்து இப்போ உள்ள புதிய டெக்னாலஜி முறையை பயன்படுத்தி, அதாவது குறிப்பாக 6 மாதத்துலேயே ஈல்டு வர மாதிரி நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்குறோம். தைவான் பிங்கிற வெரைட்டின்னு கொடுத்துட்ருக்குறோம். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 6 மாதத்துலேயே காய்ப்பு வர ஆரம்பிச்சிடும். ஒரு ஏக்கருக்கு வந்து 1000 கண்டுகள் அந்த மாதிரி போடலாம். நம்ம கொடுக்குற கண்டுக்கு என்ன ஃபெசிலிட்டி என்ன அப்படின்னா ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஒரு வருஷத்தில் உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகிற 30% கண்டு நம்ம வந்து மாற்றி கொடுத்துருவோம். அதுபோக பார்த்திங்க அப்படின்னா மாதம் எங்களுடைய அக்ரி ஆஃபீஸர் வந்து விசிட் பண்ணிவிட்டு ஐடியாஸ் எல்லாமே கொடுப்பாங்க. ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட்டேஷன் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பசுமை பாரதம் அக்ரிகல்ச்சர் பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஒரு 25 லட்சம் மரங்களுக்கு மேலே நம்ம வந்து டெவலப் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 30,000 ஃபார்மர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் செம்மரம் எல்லாமே நம்ம வந்து கொடுத்து எல்லாமே டெவலப் பண்ணியிருக்கிறோம். இப்போ உள்ள காலகட்ட சூழ்நிலைக்கு ஏற்ப மரக்கன்றுகள் பழக்கன்றுகள் வந்து அதிகமாக நடவு பண்ணிங்க அப்படின்னா அதிக லாபம் பெறலாம் சார். நன்றி சார். என்னோடய பேர் வந்து அண்ணாதுரை. கம்பெனியோட ப்ரொப்ரைட்டர் ஜெயஸ்ரீ பயோடெக்னு ஒரு கம்பெனி வச்சுருக்கோம் ஒசூரில். நாங்கள் வந்து டிஷ்யூ கல்ச்சர் வாழை பண்ணிட்டுறோங்க. 10 வகையான வெரைட்டி பண்ணிகிட்டு இருக்கோங்க. மற்ற கம்பெனிக்கு நம்ம கம்பெனிக்கு என்ன வித்தியாசம்னா, நம்ம அதில் பேட்ச் நம்பர், பியூரிட்டி, ஜெனடிக் பியூரிட்டி எல்லாமே பக்காவாக இருக்குங்க. அதே நேரத்தில் ப்ராம்ப்ட் டெலிவரி, குவாலிட்டி ஒரு துளி அளவு கூட சேஞ்ச் ஆகாமல் சேம் க்ளோன் அதே இதை மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு கொடுக்குறோங்க. நாங்கள்ட்ட 10 வகையிலும் ஒவ்வொரு இதுலையுமே மதர் பிளான்ட் ஆகட்டும் இதாகட்டும் எல்லாமே பக்கா ஹைஜீனிக்காக வருதுங்க. வாட்ரு நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணுறது இல்லைங்க. ஆர்ஓ, காயற்பத்து, பாலிபேக் மெட்டீரியல் முதற்கொண்டு ஸ்டெர்லைஸ்டு மெட்டீரியல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோங்க. ஸோ அதனால் மற்ற கம்பெனியை வந்து நம்ம கம்பெனி குவாலிட்டி ஆகட்டும் இதாகட்டும் யூனிஃபார்ம் ஆகட்டும் இதில் பக்கா வரும் சார். ஸோ நாங்கள் ஒசூர்லேருந்து பண்ணிகிட்ருக்கோம் சார். வணக்கங்க சார். ஜிமேக்ஸ் கம்பெனிலேருந்து நாங்கள் ஜீவன் குமாருங்கிற பேரில் நம்ம டெரிட்டரி வந்து ஃபுல்லாகவே நார்த்து ஃபுல்லாக பார்த்துட்ருக்கோம். இங்கே நம்ம கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் என்ன பார்த்திங்கன்னா ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் ப்ளஸ் வந்து பயோ பெஸ்டிசைட் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோடது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு எமர்ஜ் ஆகி. எல்லா இடத்துலையும் வந்து நார்த்து ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாரையும் ஃபீல்டு சப்போர்ட்டும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஓரியன்டாக. கிராப்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து நிறைய இன்ஆர்கானிக் செக்மெண்ட்ஸ் நிறைய வந்துருச்சு. ஸோ இருந்தாலும் வந்து நாங்கள் ஆர்கானிக்கை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு காரணம்னா ஃப்யூச்சரை நோக்கி வந்து ஃப்யூச்சரிஸ்டிக்காக வந்து சாயிலும் வந்து கெடாமல் இருக்கணும், ப்ளஸ் வந்து கிராப்பும் ஹெல்த்தியாக இருக்கணும். நம்மளோட பயோ பெஸ்டிசைட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கவுண்டிங் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ மற்ற கம்பெனிஸ்க்கும் நமக்கும் இருக்கிற ப்ராடக்டோட டிஃப்ரென்ஸ் என்னென்னா வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து ஒவ்வொரு கிராப்புக்கும் ஏற்ற மாதிரி இண்டிவிஜுவல் வைஸாக இருக்கும். ஒவ்வொரு கிராப்புக்குன்னா இப்போ நம்ம வாழை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாழைக்குன்னு தனித்தனியாக செக்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி வந்து பனானா அது கோகனட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா கோகனட்டுக்கு தனி செக்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இண்டிவிஜுவல் வைஸாக கொடுக்கும்போது அந்த ஃபார்மரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனோட ப்ளஸ் வந்து கிராப்பும் நல்லாயிருக்கு. கிராப்பில் வந்து என்னென்ன வந்து டிசீஸ் இருந்துச்சுனாலும் அந்த டிசீஸ்க்கும் தனித்தனியாக செக்மெண்ட் இருக்குது. இன்றைக்கி வந்து பெரிய பிரச்சனை வந்து இன்றைக்கி தக்காளிலேருந்து மிளகாயிலேருந்து எல்லாத்துலேயுமே வந்து வெஜிடபிள்ஸில் மோசமாக வர்றது வந்து வைரஸ் மட்டும்தான். ஸோ நம்ம கம்பெனியில் வைரஸ்க்குன்னு தனியான செக்மெண்ட்டே கொடுத்துட்ருக்கோம். ஸோ வேலன்னு சொல்லி அந்த ப்ராடக்ட் வந்து இது வந்து கம்ப்ளீட்லி வைரஸ் மட்டும்தான். ஆல் டைப்ஸ் ஆஃப் வைரஸ் இருக்குது. வாட்டர்மெலனில் வர மொசைக் வைரஸு ப்ளஸ் வந்து ப்ளம்பாக்ஸ் வைரஸு ப்ளஸ் வந்து லீஃப் கர்ல் வைரஸ்
இலை சுருட்டல்னு சொல்லக்கூடிய தக்காளியில் மிளகாயில் வர இலை சுருட்டல் வைரஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரெமெடி கொடுத்துட்ருக்கோங்க சார். நாங்கள் தமிழ்நாடு ஆல் ஓவர் வந்து நாங்கள் எங்கே கூப்பிட்டாலும் ஃபீல்டு சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் பயோ பெஸ்டிசைட்ஸ் வந்து நானோ கேப்சூல்ஸ் வந்து ஃபார்மெட்டில் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நானோ கேப்சூல்ஸு பயோ கேப்சூல்ஸ் இது வந்து 15 கேப்சூல்ஸ் இருக்கும் இந்த பாக்ஸ்க்குள்ளே. 200 லிட்டர் வாட்டரில் வந்து டைலூட் பண்ணி மேலே ஸ்ப்ரே பண்ணலாம். இன்கேஸ் முடியல அப்படின்னாலும் தென்னை மரத்தில் நீங்கள் வந்து அந்த வேரை விட்டு நீங்கள் கட்டிக்கிட்டிங்கன்னா மேலே வர அந்த வெள்ளை பிரச்சனை, அசுவினி, அதே மாதிரி பச்சை தத்துப்பூச்சி, அதே மாதிரி உங்களுக்கு வந்து மாவு பூச்சி, இதில் இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸும் சக்கிங் அண்ட் சீவிங் பெஸ்ட்னு சொல்லக்கூடிய சாறு உறிஞ்சுற எல்லா பூச்சிக்குமே வந்து இது ஒரே ரெமடி தாங்க சார். இது போலார் வீன்னு சொல்லக்கூடிய வெர்டிசிலியம் லெக்கானி. நிறைய கம்பெனிஸ் வந்து வெர்டிசிலியம் லெக்கானி ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளோடதில் என்ன ஸ்பெசிஃபிக்காக கொடுக்குறோம் அப்படின்னா இதோட கவுண்டிங் பவர் வந்து ஜாஸ்தி. CFU யூனிட்னு சொல்லக்கூடியது இது வந்து 3 × 10⁻10. ஸோ ஒரு கிராமுக்கு வந்து பவர் வந்து ஒரு மேலே 10⁻9 போட்டோம்னாவே அது 1000 மடங்காக பெருகும். ஸோ நம்மளோட கம்பெனியில் இதுதான் வந்து வயபிள் கவுண்ட் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுத்துருக்கோம். அதுதான் நம்மளோட ஸ்பெசிஃபைடு ப்ராடக்ட் வந்து. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நியூட்ரியன்ஸுக்கும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் தனித்தனியாக இருக்குது. கிராப் வைஸ் நம்ம வந்து ஃபீல்டு ஓரியன்டாக நாங்கள் நிறைய அக்ரிகல்ச்சர் வச்சு சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அக்ரி படித்த நிறைய ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ் தான் எங்களுக்கு கூட வந்து ஃபீல்டு பார்த்து கொடுத்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். சார் சுபாஷாலேருந்து பேசுகிறேங்க சார். நாங்கள் இங்கே பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா உயிராட்சி வேளாண்மை முறைப்படி விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நாங்கள் வந்து ஒரு இந்திய இன மாடுகளுக்கான ஒரு கோஷாலை வச்சுருக்கோம். இங்கே இப்போ எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா கிர்ரை, சாகிவால், காங்கயம், தற்பார்க்கன்னு சொல்லிட்டு எல்லா வகையான மாடுகளும் இருக்குது. இந்த மாட்டிலேருந்து வரக்கூடிய சாணத்தை வச்சு நாங்கள் உயிராட்சி வேளாண்மை பண்ணிகிட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா கொம்பு சாண உரம், கொம்பு சிலிக்கா உரம், இது சாண மூலிகை உரம், இது உயிராட்சி வேளாண்மை பண்ண பஞ்சகாவியம், இது வந்து கோகிருப்ப அமிர்தம். அதாவது எங்களோட மாட்டிலேருந்து எடுத்து செஞ்சு தான் இங்கே கோகிருப்ப அமிர்தம். நாங்கள் வந்து கோயம்புத்தூரில் ஒரு ஷாப் வச்சுருக்கோம், வைல்ட் எர்த் ஃபுட்ஸ்ன்னு வச்சுருக்கோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் உற்பத்தி செய்யப்பட்ட காய்கறியிலேருந்து ஒரு சமையலுக்கு தேவையான நம்ம எல்லா வகையான ப்ரொவிஷன்ஸும் அங்கே இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய ஃபார்ம்லேருந்து பால் உற்பத்தி பண்ணி ஆர்கானிக் முறையில் நாட்டு மாட்டு பால் உற்பத்தி பண்ணி நாங்கள் ஹோம் டெலிவரி கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் வந்து தாராபுரத்தில் வி ஆர் பிளேஸ்டட். ஸோ நீங்கள் டைரெக்டாக வந்து எங்களோட பை ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்கலாம். உங்களுக்கு டெலிவரினாலும் நாங்கள் பண்ணுறோம் வித் கொரியர் சார்ஜஸ். எங்களுக்கு நீங்கள் இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபர்தர் டீட்டெயில்ஸும் எப்படி நான் உங்களுக்கு அனுப்புறதை பற்றி உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம். வணக்கம். இது வந்து எஃப்சாய் சோலார் டெக் இந்தியா பிரைவேட் லிமிடெட். எங்களுது வந்து பார்த்திங்கன்னா சவுத் இந்தியாஸ் டாப் மோஸ்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி உடுமல்பேட்டில் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோலார் சம்மந்தமாக A to Z எல்லா ப்ராடக்ட்டும் நான் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்கோம். இதில் எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஆப்டிமைசர் அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 phase to 3 phase கன்வெர்ட்டர் மாதிரி. இது வந்து பியூர்லி எலக்ட்ரானிக் டிவைஸ். இதில் வந்து கெப்பாசிட்டர்ஸ் அதை எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். அதே மாதிரி இது நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காயில் டேமேஜ் ஆகாது, உங்களுக்கு மோட்டருடைய காயில் இதெல்லாமே டேமேஜ் ஆகாது. ஸோ இது ஒரு ப்ராடக்ட். அதே மாதிரி சென்ட்ரல் ஆப்டிமைசர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது 2 phase to 3 phase தான். அது வந்து இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது. அங்கேயும் வந்து 2 phase ப்ராப்ளம் அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 3 phase அதை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ப்ளஸ் சோலார் ஜெனரேட்டர்ஸ் ஒன்று யூஸ் பண்ணுறோம். அது வந்து பார்த்திங்கன்னா பியூர்லி சோலார். நீங்கள் வந்து ஆன் கிரிட் ஆஃப் கிரிட் இதெல்லாமே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் வேணும். பட் சோலார் ஜெனரேட்டருக்கு வந்து ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் வேண்டாம். ஒன்லி சோலார் பேனல் அண்ட் சோலார் ஜெனரேட்டர் வச்சிங்கன்னா இது வந்து ஒர்க் ஆகும். இது எல்லாமே எங்களுடைய எஸ்பெஷலி ப்ராடக்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. இது வந்து ஸ்ட்ரெச்சர் வாட்டர் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு இது அக்ரிகல்ச்சர், மற்றபடி வீட்டு உபயோகத்துக்கு, அதே மாதிரி அப்பார்ட்மெண்ட்டு, அதே மாதிரி கோழி பண்ணை, இது மாதிரி எல்லாத்துக்கும் இது வந்து யூஸ் பண்ண முடியும். இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இது வாட்டரில் இருக்கிற மாலிகுல்ஸை பிரேக் பண்ணி அதை வந்து வேல்யூ இழக்க செஞ்சு வெளியில் கொடுக்கும். அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆட்டுக்கு, மாட்டுக்கு, விவசாயத்துக்கு எல்லாத்துக்கும் விவசாயத்தில் வந்து ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதே மாதிரி இந்த யூனிட்டை வந்து நம்ம வந்துட்டு லாங் பீரியட் யூஸ் பண்ண முடியும். ஒரு 15 வருஷத்துலேருந்து 20 வருஷம் வரலையும் யூஸ் பண்ணலை. விவசாயிகளுக்கு நல்ல பலனும் கொடுக்கக்கூடிய ஒரு யூனிட்டாக இது அமையும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இது ஒரு 8 வருஷத்துலேருந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். ஹாய், இது வந்து டிஷ்யூ கல்ச்சர் வாழை நம்ம பண்ணிகிட்ருக்கு. இப்போ நம்ம இங்கே இருக்கிறது வந்து நேந்திரனோட வெரைட்டிஸ் இருக்குது. நம்மக்கிட்ட மொத்தமாக ஒரு 7 வெரைட்டிஸ் இருக்குது. நம்மளோட மெயின் ப்ளஸ் என்னன்னா ஒரு 24 நம்பர்ஸோட மல்டிபிள்ஸாக சொல்லி வச்சுருந்தா இந்த மாதிரி பாக்ஸில் நமக்கு டெலிவர் பண்ண முடியும். வித்தவுட் எனி டேமேஜஸ் வி கேன் சப்ளை அட் ஆல் ஓவர் இந்தியா. ஒரு கண்ணுக்கு வந்து 25 ரூபா. பூஜை கதலின்னு சொல்லி ஒரு வெரைட்டி இருக்குது, அதுக்கு வந்து 50 rupees வரும். இந்த நம்பரில் கூப்பிட்டுனா நமக்கு எல்லாமே எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கிடச்சிடும். தேங்க்யூ.
ஸ்டார்ட் பண்ணுவோம் சார். நாங்கள் எங்கள் வந்து கம்பெனி பேர் வந்து ஹார்ட் கிங் கார்டனிங் பிரைவேட் லிமிடெட். நாங்கள் மாடித்தோட்டத்துக்கு தேவையானது எல்லாமே பண்ணி தருவோங்க சார். செடி வளர்க்குறதுக்கு இந்த மாதிரி செடி வளர்க்குறதுக்கு தேவையான ரைசர் ட்ரேஸ், பேக், அதுக்கான பாட்டிங் மீடியம், அதுக்கான ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் 4மே ப்ரொவைட் பண்ணி தருவோங்க சார். எங்களுக்கு என்ன மெயின் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளான்ட்டு ஒவ்வொரு டைப் ஆஃப் நேச்சர். கீரை ஒரு மாதிரி இருக்கும், காய்கறிகள் ஒரு மாதிரி இருக்கும். அந்தந்த பிளான்ட்டுக்கு தகுந்த மாதிரி மீடியமும் டிஃபர் ஆகும், அது கொடுக்கக்கூடிய உரங்களும் வேறு மாதிரி ஆகும் சார். அது மாதிரி கஸ்டமைஸ்டாக என்ன பிளான்ட்டுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி இயற்கையாகவே உரங்கள் மீடியம் எல்லாமே பண்ணுறோம். சாயில்லெஸ் மீடியம் மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க சார். இந்த பிளான்ட்ஸ்லாம் பார்க்கலாம், இது எல்லாமே எங்களோட கார்டனில் நாங்கள் வளர்த்த பிளான்ட்ஸ்லாம் வந்து டெமோக்கு வந்து வச்சுருக்கோங்க மேம். இதெல்லாமே மாடியிலையும் உங்களால் வாழை, முருங்கை, பப்பாளி எல்லாமே வளர்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கான இதுதான். இந்த பேக்கில் வாழையெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் பேக்கில் வந்து 7 மாதமாக அப்படியே இருக்குது. இது 2 வருஷம் இருக்கிற பிளான்ட்டும் இருக்குங்க. இது எல்லாமே இப்போ இந்த மீடியம், எங்கள் மீடியம் பார்த்தீங்கன்னா 6 வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து எதுவுமே ஆகாது. மீடியமோட டியூரலிட்டி 6 இயர்ஸ் வரும். இந்த பேக் வந்து 6 to 7 இயர்ஸ் வந்து உங்களுக்கு லைஃப் வந்து வருங்க சார். பார்க்கலாம் பேக் எல்லாம் மீடியம்ஸ் பேக். வணக்கம்ங்க, மாருதி ஒயர் நெட்டிங்லேருந்து கோயம்புத்தூர். ஃபென்சிங் மெட்டீரியல்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் நம்ம நிறுவனம் வந்து ஒரு 80 ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்கோம். அதோட புது முயற்சியாக இன்றைக்கி வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பேக்காட் அப்படிங்கிற இந்தோனேஷியா பேஸ்ட் கம்பெனிங்க, பெல்ஜியம் பேஸ்ட் கம்பெனி, இந்தோனேஷியாவிலேருந்து மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய ப்ராடக்ட் பார்க்குறோம். இந்த ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னாங்க, 20 வருஷம் ரிட்டர்ன் கேரண்டி கொடுக்குறோம். கம்பி வேலி போடுற இடத்துல 20 வருஷம் ரிட்டர்ன் கேரண்டி. 16 அடிக்கு ஒரு கல் போடுறோம். நார்மல் கம்பி வேலி அப்படின்னா 8 அடிக்கு ஒரு கல் போடுவோம். பட் இது வந்து 16 அடிக்கு ஒரு கம்பி வேலி போகிறனால உங்களுக்கு கல்லோட செலவுகள் குறையுது, ஆட்களோட கூலி குறையுது. சேம் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, விவசாயிக்கு வந்து இன்றைக்கி 1 லட்ச ரூபா செலவு பண்ணி கம்பி வேலி போடுறாங்க அப்படின்னா 20 வருஷம் கழிச்சு 5 லட்ச ரூபா செலவானாலும் அந்த கம்பிக்கு ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குறனால இன்றைக்கி விவசாயிகளை இதை பார்த்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கம்பியில் வந்து பார்த்திங்கன்னா உயரம் 4, 5, 6 ஸ்டாண்டர்ட் ஹைட்ஸ் இருக்குது. இது தவிர கோழி கூண்டுக்கு தேவையான பெல்ட் மசிலிருந்து ஆட்டு பண்ணைக்கு தேவையான ஐட்டம்ஸு, கோழி பண்ணைக்கு பிராய்லர் தேவைக்கான ஷீட்டு, ட்ரிங்கரு, ஃபீடரு, தார்பாய், இது எல்லா வகையான ப்ராடக்ட்ஸ் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம மாருதி ஒயர் நெட்டிங் கான்டாக்ட் பண்ணுங்கள். மேலும் தகவலுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேங்க. வணக்கம் சார், நம்ம சத்தியம் அக்ரோ கிளினிக்லேருந்து வரோம். இது வந்து பயோ ஃபெர்டிலைசர் தான் சார். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாமே கடல் பாசிலேருந்து தயாரிக்கப்படுற மெனியூர் தான் சார். சர்காசம்ங்கிற கடல் பாசிலேருந்து நம்ம தயாரிக்கப்பட்டு நம்ம தமிழ்நாடு அண்ட் இந்தியா ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம் சார். இது மேஜராக வந்து இயற்கை விவசாயத்தை வந்து மக்களுக்கு பரப்பணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். தமிழ்நாட்டில் வந்து ஒரு 68 இடத்துல வந்து நம்ம ஸ்டோர் வந்து இருக்குங்க சார், சத்தியம் அக்ரோ கிளினிக்கின்ட்டு. இது வந்து நம்ம ஃபார்மரை டைரெக்டாக போய் விசிட் பண்ணி அவங்களுக்கு தேவை என்ன, அந்த கிராப்புக்கு என்ன கொடுத்தா என்ன செட் ஆகும், அவங்க சாயில் அண்ட் வாட்டரை டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மெனியூர் வந்து கொடுத்துட்ருக்கோம் சார். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லா கிராப்புமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். காய்கறி பயிர், மர வகை பயிர்கள், செடி வகை பயிர்கள், எல்லா கிராப்புமே வந்து நம்ம வந்து இதை வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் சார். இது ஓப்பன் பண்ணி 19 வருஷமாக வந்து நம்ம வந்து ஃபீல்டில் வந்து பண்ணிகிட்ருக்கோம் சார். இது வந்து எல்லாமே கடல் பாசிலேருந்து தயாரிக்கப்படுறது தான். ஜெல் டைப்பில் வந்து மேஜராக வந்து கொடுத்துட்ருக்கோம், லிக்விடாக கொடுத்துருக்கோம், பவுடர் ஃபார்மிங்கில் கொடுக்குறோம், குருணை டைப்பில் கொடுக்குறோம் சார். அந்தந்த செடிகளுக்கு அந்தந்த பயிர்களுக்கு தேவையானதை வந்து விசிட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி மெனியூர் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் சார். மைக்ரோ நியூட்ரியன்ஸ், என்பிகே, பயோ என்பிகே, பயோ பொட்டாஸ், இது மாதிரி வந்து நம்ம வந்து எல்லா கிராப்பும் வந்து நம்ம ரெக்கமெண்டேஷன் பண்ணிகிட்ருக்கோம் சார். குட் மார்னிங். நம்முடைய இந்த கம்பெனி வந்து பெனிட்ரான் ப்ராடக்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்று சொல்லப்படும் ஒரு அமெரிக்கா பேஸ்ட் மல்டிநேஷ்னல் கம்பெனி. பயோடெக் டிவிஷன் இந்தியாவில் ஆரம்பிச்சிருக்கிறோம். இதில் பயோ ஃபர்டிலைசரும் வேஸ்ட் டிகிரேடர்ஸ் என்று சொல்லக்கூடிய கம்போஸ்ட் ப்ரொடியூசிங் கல்ச்சர்ஸும் அதிக அளவில் தயார் பண்ணுறோம். இந்தியாவுக்காக தயார் பண்ணுறோம். பயோ ஃபர்டிலைசரில் ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் நைட்ரஜன் ஃபிக்சர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அசோஸ்பெரிலம், அசோட்டோபாக்டர், ரைசோபியம், அசிட்டோபாக்டர் பண்ணுறோம். ஃபாஸ்பரஸ் செலிபிளைசர் என்று சொல்லக்கூடிய மணிச்சத்துக்காக நம்முடைய பாலிமிக்ஸா, மெகடேரியம் என்ற 2 ஆர்கனிசம்ஸ் பண்ணுறோம். பொட்டாஷ் செலிபிளைசிங்க்கு ஒரு ஆர்கனிசம் பண்ணுறோம். இதை தவிர பயோ கண்ட்ரோலுக்காக ட்ரைகோடர்மா, சூடோமோனாஸ், மெட்டரைசியம், சப்டைலிஸ் என்ற மற்ற ஆர்கனிசம்ஸும் முழுமையான தரக்கட்டுப்பாட்டோட, உலகத்தரமான கட்டுப்பாட்டோட தயார் செய்து இன்றைக்கு சிறிய அளவில் விநியோகம் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆனால் நம்மளுடைய கம்பெனியுடைய மெயின் குறிக்கோள் வேஸ்ட் டிகிரேடர் இஸ் ரெடியூஸ் பொல்யூஷன், சேவ் எர்த் என்று சொல்லக்கூடிய கார்பன் மிஷன். மண்ணின் கரிம வளத்தை கூட்டக்கூடிய எல்லா விதமான உத்திகளும் விவசாயிகள் கூடவும் முனிசிபாலிட்டிஸ், கார்ப்பரேஷன் என்று எங்கெல்லாம் திடக்கழிவுகள்
கம்போஸ்ட் ஆகுதோ அந்த இடத்துலையும் முழுமையான வேலையை பண்ணி அதை ரெண்டையும் ஒருங்கிணைத்து விவசாய மேம்பாட்டும் கார்பன் ஃபுட் பிரிண்ட்டை குறைக்கக்கூடிய எஃபர்ட்டும் பண்ணிகிட்டு இருக்கோம். தேங்க்யூ. ஸ்டால் முடிஞ்சு நம்ம வெளில வந்தாச்சு. பாருங்கள், ஏதோ பார்க்கில் உட்காந்துருக்கிற மாதிரி அவங்கவுங்களும் உட்காந்துருக்காங்க. ஃபுல்லாக விவசாயிகள் மட்டும் இல்லை, அனைத்து தர மக்களும் இங்கே வந்து இந்த எக்ஸிபிஷனில் கலந்துருக்காங்க. இது ஒரு பெரிய விஷயந்தான். அடுத்ததாக நம்ம எந்த ஸ்டாலுக்கு போகலான்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். வேறு வழி இல்லைங்க, எல்லா இடத்துலையும் இப்போ க்ரௌடு கூடிடுச்சு. ஸோ நம்ம ஃபஸ்ட்லேருந்தே வந்துடலாம். வாங்க ஸ்டால்குள்ளே நம்ம போகலாம். ஸ்டால்குள்ளே போனோன்னா நிறையா அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஷினரிஸ் தான் இருக்குது. அதாவது இப்போ லேட்டஸ்ட்டு டெக்னாலஜியில் என்னென்ன மிஷினரிஸை யூஸ் பண்ணி பம்ப்ஸு, அப்புறம் வந்து கட்டிங் மிஷினு, அப்புறம் வந்து ரைஸ் மில்லுக்கு தேவையான மிஷின்ஸு, ஒன்றுமில்ல எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா ஒரு விவசாயிகள் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான மிஷின். நம்ம விவசாயம் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. அடுத்த லெவலுக்கு அதை எப்படி கொண்டு போகணும், மதிப்பு கூட்டினா மட்டும்தாங்க நம்ம பொருளுக்கு விலை ஏற்ற முடியும். அந்த மதிப்பு கூட்டுறதுக்கான மிஷின்கள் நிறைய இங்கே இருக்குது இந்த ஸ்டால்ஸில். வாங்க, இந்த ஸ்டால்ஸில் இன்டர்வியூ எடுக்க முடியல, இருந்தாலும் மிஷினரிஸ் எல்லாம் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா மில்லுக்கு தேவையான மிஷின்ஸு. அடுத்ததாக இது வந்து இது ஆடு கோழிங்களுக்கு ஃபுட்டை அப்படியே போடாமல் கட் பண்ணி போடுறதுனால வேஸ்டேஜ் குறையுது. அதனால் இந்த மிஷினை வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வந்து இங்கே ஒருங்கிணைந்த பண்ணை திட்டத்தை வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு டெமோவாக இவங்க பண்ணி வச்சுருக்காங்க. சான்ஸே இல்லைங்க, இது வந்து உடனே பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. ஒரு 6 மாதம் இந்த இடத்துல வந்து நிலத்தை உழுது அங்கே அதுக்கு அந்த மண்ணுக்கு தேவையான சத்து ஊட்டச்சத்துக்கள்லாம் கொடுத்து அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் தான் இதை மாதிரியான ஒரு செட்டப்பை கொண்டு வர முடியும். பெரிய விஷயங்க பண்ணியிருக்காங்க பாருங்களேன். அதாவது ஒருங்கிணைந்த பண்ணையில் கோழி, மீன், விவசாயம் 3 ஒரே இடத்துல நடக்கிற மாதிரியான ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா கோழி எச்சம் வந்து மீனுக்கு தீனி ஆகுது, அதுலேயே வந்து வாத்து வளர்ப்பும் பண்ணிக்கிறாங்க. அந்த தண்ணியை எடுத்து செடிங்களுக்கு பாசனத்துக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த செட்டப் வந்து எப்படி பண்ணலாங்கிறத டெமோவாக இங்கே பண்ணி வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஆடு வளர்க்குறது, முக்கியமாக தேன் பூச்சி, இதை வந்து கொண்டு வந்து வச்சு இதை இங்கேயே டெமோ பண்ணி, அது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளே தேன் இருக்குது. தேன் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து சூரியகாந்தி பூச்செடி வச்சுருக்காங்க, அதுலேருந்து தேன் எடுத்துகிட்டு வந்து இது வந்து இங்கே தேனை வந்து சேகரிக்குது. பெரிய விஷயம். ஏன்னா தேன் பூச்சியை வந்து ஒரு இடத்துல ஒரு சிட்டிக்குள்ளே கொண்டு வந்து இவங்க வந்து ஒரு வில்லேஜாகவே மாற்றி வச்சுருக்காங்கங்கிறது பெரிய விஷயம். இதை வந்து ஒவ்வொரு இளைய தலைமுறைகளும் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கிறது ரொம்ப ரம்மியமாக இருக்குது. குடும்பத்தோடு வாங்க ரசிக்கலாம். இங்கே வந்து நானும் என்னோடய பையனும் தான் போயிருந்தோம், பயங்கரமாக என்ஜாய் பண்ணோங்க. அடுத்தடுத்த வருஷம் உங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் எல்லோரும் வந்து இந்த எக்ஸிபிஷனை பார்க்கணும். ஏன்னா இது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும், அதுதான் எங்களோட நோக்கம். இந்த எக்ஸிபிஷன் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 14th 15th இந்த ரேஞ்சில் தான் வந்துகிட்ருக்கு. அடுத்தது நம்ம சேனலில் இதை நம்ம அப்டேட் பண்ணுவோம், இந்த எக்ஸிபிஷன் எப்போ நடக்குதுங்கிறத பற்றி. நம்ம சேனலில் நீங்கள் வந்து ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இதே மாதிரியான எக்ஸிபிஷன், விவசாய சம்பந்தமான அனைத்து தகவலும் இந்த சேனலில்
டெலிகாஸ்ட் ஆகும். பாருங்கள், பார்த்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க அடுத்த இடத்த போய் நம்ம ரசிக்கலாம். போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நர்சரி கார்டன் வச்சுருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்டால் வச்சுருக்காங்க. அந்த இடத்துட்ட பார்த்தீங்கன்னா என்ன செடி உங்களுக்கு வேணுமோ, என்ன பிளான்ட்டு, மரம், செடி, பழ மரங்கள் அத்தனையுமே இந்த இடத்துல கிடைக்கிது. உங்களுக்கு வேணுங்கிற அத்தனை செடியுமே இங்கே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு உடனே தீர வந்து செடி இறங்கிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி சண்டேங்கிறதுனால இங்கே சுற்றி உள்ள கோயம்புத்தூரில் உள்ளவங்க அத்தனை பேரும் இதை நல்லபடியாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. நம்மளால் இதை வந்து வாங்கிட்டு போக முடியல, ஏன்னா அடுத்தது ஒரு ஸ்டால் இருக்குது, அங்கே நம்ம வாங்கிக்கலாம். என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, இது செடியாக இருக்கிறதுனால நம்மளை லாங் டிஸ்டன்ஸில் உள்ளவங்களை இதை எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அங்கே வந்து விதையாக கிடைக்கிறதுனால நம்ம அதை யூஸ் பண்ணிப்போம். இங்கே நம்ம பார்த்து ரசிக்கலாம். பார்த்தீங்கன்னா மாடு, ஆடு வகையில் எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இங்கே போட்டிருக்காங்க. இங்கே சில மாடுகள், அதாவது நாட்டு மாடுகள், நாட்டு ஆடுகளை டெமோ மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டிஸ்ப்ளேவும் பண்ணியிருக்காங்க. ஒரு சில ஆடுகளை கொண்டு வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. இது இந்தியாவில் உள்ள ஆடு தான், தமிழ்நாட்டில் உள்ள ஆடு கிடையாது. இந்தியாவில் உள்ள ஆடு. தமிழ்நாட்டில்னு பார்த்தீங்கன்னா காங்கேயம் மாடு நம்மள்ட்ட இங்கே இருக்குது, டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து இங்கே ஆடு வளர்க்குறதோ மாடு வளர்க்குறத பற்றி நம்ம வேணும் அப்படின்னா இந்த ஸ்டால்ஸில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மிஷினரிஸ் இருக்கிற இடத்துக்கு தான் போகிறோம். நடவு மிஷின், இதே மாதிரியான மிஷின்ஸ். அங்கே ஏ பிளாக்கில் நம்ம என்ன மாதிரியான மிஷின்ஸ்லாம் பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா, தண்ணி பாய்ச்சறது, உழுறது, களை எடுக்கிறது, இதே மாதிரியான மிஷின்ஸ் தான் நம்ம பார்த்தோம். இங்கே வந்து மருந்து ஸ்ப்ரே பண்ணுறது, டிராக்டர்ஸு, பெரிய பெரிய மிஷின்ஸு,
அதாவது கரும்பு வெட்டுற மிஷினு, அப்புறம் வந்து நெல் அறுவடை பண்ணுற மிஷினு, இதுமாரி பெரிய பெரிய மிஷின்ஸை தான் வந்து நம்ம இந்த ஸ்டால்ஸில் பார்க்க போகிறோம். வணக்கங்க, என் பேர் சித்தேஷ். நான் சிட் மிஷினரிங்கிற ஃபவுண்டருங்க. நம்ம வந்து டிராக்டர் அட்டாச்மெண்ட்ஸு, கிரேடிங் மிஷினு, வைப்ரேட்டரி கிரேடரு, இந்த மாதிரி நிறையா இம்ப்ளிமெண்ட்ஸ் பார்க்குறோங்க. ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க. இது வந்து பெரிய டிராக்டரில் மாட்டி அப்படியே எடுத்துகிட்டு போகிற டிராக்டர் மவுண்டட் ஸ்ப்ரேயருங்க. இதில் வந்து 2 ரீலோஸு, 100 மீட்டர் ரீலோஸு, 50 mm பம்பு எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குங்க. இதே இந்த சைடு பார்த்தோம்னா இது வந்து சின்ன டிராக்டர், மினி டிராக்டர் டைப்பு ஸ்வீப் ஸ்ப்ரேயரு. ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆள் ஓட்டிகிட்டு போனால் போதும், பின்னாடி எல்லாம் மானாவாரியான காட்டுக்கு எல்லாத்துக்குமே மருந்து அடிச்சுக்கலாங்க. நம்மகிட்ட ட்ரையர் இருக்குங்க. ட்ரையர் வந்து எல்லா சைஸ்லேயும் எல்லா இதுக்கு தகுந்தாப்புலையும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். அப்புறம் கிரேடிங் மிஷினு, ஃபெர்டிலைசர் ஸ்ப்ரெட்டர்லாம் இருக்குங்க. அடி உரம் போடுறதுக்கு, நம்ம மெய்ஸு இதெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு எல்லாமே 40 அடி வரைக்கும் டிராக்டர்லேயே அப்படியே உட்காந்துகிட்டே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க. இது எல்லாமே எங்கள் இன்ஹவுஸில் நாங்களே மேனுஃபேக்சர் பண்ணுறதுங்க. பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா விதைகள். இங்கே ஜி ஹால்ங்கிற இடத்துல தான் வந்து நம்ம விதைகள் அத்தனையும் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. மாடி தோட்டம் மற்றும் அனைத்து வகையான தோட்டத்துக்கும் தேவையான நாட்டு விதைகள் மற்றும் ஹைப்ரிட் விதைகளும் இங்கே கிடைக்கிது. இந்த ஸ்டால் ஃபுல்லாக விதைகள் மற்றும் மாடி தோட்டத்துக்கு தேவையான அத்தனை உபகரணங்களும் இங்கே வந்து ஸ்டால் போட்டிருக்காங்க. வாங்க ஜஸ்ட் நம்ம பார்க்கலாம் வாங்க. இங்கே உள்ள அத்தனை ஸ்டால்களையும் பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா ஒரு நாள் பத்தாது. அதனால தான் என்னமோ இவங்க வந்து 4 நாள் எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்ணுறாங்களோ என்னமோ எனக்கு தெரியல. அவ்வளோ ஸ்டால்ஸ் இருக்குது, அவ்வளோ விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம பசங்களை அழைச்சிட்டு வாங்க. என்னோடய பையனும் எவ்வளோ ஜாலியாக இங்கே வந்து என்ஜாய் பண்ணுறானுங்கிறத பாருங்கள். அடுத்த எக்ஸிபிஷன் அடுத்த வருஷம் இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்டாக நம்ம வந்து இந்த ஹால் பற்றியும் இங்கே உள்ள எக்ஸிபிட்டர் பற்றியும் நான் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த தடவை நான் எந்த ஒரு ப்ரிப்ரேஷன் இல்லாமல் ஜஸ்ட்டு நம்ம 2 வருஷமாக நாங்கள் பிளான் பண்ணோம், இங்கே வர முடியல. இந்த வருஷம் நாங்கள் போராடி இந்த எக்ஸிபிஷனில் வந்து கலந்துக்கிட்டோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இதேமாரி அடுத்தடுத்த எக்ஸிபிஷனில் உள்ள ஸ்டால்ஸை பற்றி உங்கள்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த இயற்கை வேளாண்மை மற்றும் விவசாயிகளின் தகவலை இந்த சேனலில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.